இன்றைக்கி பாண்டியில் லைட் ட்ரெஸ்லிங்கோட ஒரு சில் கிளைமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. என்னோடய பையனோட ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி ஈவினிங் வரேன் ஆண்டி, ஒரு புக்கு ஒன்று வேணும், அதை எடுத்துகிட்டு போகிறேன், அன்போர்டு வேணும்னு சொன்னான். சரி வாடான்னு சொல்லிட்டு, சரி அவன் காலேஜ்லேயே நேராக வரானே, அவனுக்கு எதாவது செஞ்சு கொடுப்போன்னு நினச்சி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் சொல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு வந்துட்டான். சரி இருடா காஃபி போட்டு தரேன்ட்டு ஃபஸ்ட்டு வந்தவொடனே எல்லோரும் காஃபி போட்டு கொடுத்துட்டு, என்கிட்ட இந்த ரெடிமேட் பேஸ்கெட் இருந்தது, நான் குஜராத்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி அதில் ஏதாவது ஒன்று ஸ்நாக் மாதிரி செஞ்சு கொடுப்போன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்ததை வச்சு கடகடன்னு ஒரு பானிபூரிக்கு ரெடி பண்ணி அவங்களுக்குலாம் சர்வ் பண்ணேன். ஸோ ஹோப்ஃபுல்லி தே என்ஜாய் திஸ் ஈவினிங் வெரி மச். ஏன்னா அவங்க காலேஜ்லேருந்து அந்த பசியோடு வந்ததுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்டாங்க. ஸோ எல்லா பசங்களுக்குமே அப்படி தானே, ஃபாஸ்ட் ஃபுட்டு இது மாதிரி வெளில கிடைக்கிற ஐட்டம்னா தான் சாப்பிடுவாங்க. இதே நான் தோசை ஊற்றி கொடுத்துருந்தா சாப்பிட மாட்டாங்க. இதே கேரட் பீன்ஸு அந்த இதெல்லாம் பீட்ரூட்லாம் ஏன் ஆண்டி இதை வைக்கிறீங்க, நான் ஏன்டா இப்படி வச்சா சாப்பிடுவேன், இதை பீட்ரூட் பொரியல் பண்ணால் சாப்பிடவா போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு கொடுத்தேன். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஹோப் தே ஹேட் அ வெரி குட் ஈவினிங். எனக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல டைம் பாஸாக இருந்தது. இந்த பேஸ்கெட் இங்கே நான் வேறு எங்கேயுமே பார்த்தது கிடையாது, குஜராத்தில் இருந்தது. வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். எங்கே பொங்கலப்போ எல்லோரும் மற்றதை கவனிக்கவே தான் நேரம் இருந்தது. அதில் ஓகே, இன்றைக்கி இந்த பசங்களோட நானும் சேர்ந்து இதை என்ஜாய் பண்ணேன். ஹாப்பி ஃபார் வாட்சிங். ஹோப் தே என்ஜாய்ட் இட் திஸ் ஈவினிங். ஆக்சுவலாக